ஹலோ டிசைனர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கட் ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஒரு லைன் செயின் போட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் போட்டிருக்கேன். ஸோ இதேமாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இதில் வந்து இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ நான் போட்டே வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம எப்படி கட் ஒர்க் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு வந்து இப்போ நான் ஊதுவத்தி தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஊதுவத்தி வந்து ஏற்றிட்டேன். இப்போ இதை வந்து இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் பெருசாக இது பண்ணிக்கோங்க. அடிக்கடி வந்து இதை நீங்கள் தட்டி விடணும். தட்டி விட்டு எடுத்துக்கோங்க. ஆஷ் வரக்கூடாது. அடியில் ஏதாவது காட்டன் துணி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்தமாரி ஆஷ் வந்துச்சுன்னா, ஊதும் போது இந்த மாதிரி ஆஷ் வந்துச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. வச்சிங்கன்னா இது அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ஸ்டிச்சில் வந்து படக்கூடாது, ஓகேவா? அந்த ஸ்டிச்சில் வந்து படுற மாதிரி வந்துச்சுன்னா இதை வந்து இந்தமாரி பொசிக்கி விட்டுடணும், ஓகேவா? இந்தமாரி ஆஷ் பவுடர்லாம் வந்துச்சுன்னா அதை வந்து தட்டி விட்டுடணும். நான் உங்களுக்கு காட்டுறதாக இதிலே பண்ணுறேன், நீங்கள் இதிலே வந்து பண்ணிடாதீங்க. இப்போ இந்த கார்னர் ஸோ எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஆஷ் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கருப்பாயிடும். ஸோ த்ரெட்டில் படாத மாதிரி வெறும் ஃபேப்ரிக்கை மட்டும்தான் பண்ணணும். த்ரெட்டு அது ஒன்றும் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த நெருப்பை வந்து அணைச்சிடணும், சரியா? இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஊதுவத்தியில் பார்ப்போம். ஊதுவத்தி எல்லாருக்கிட்டையும் காமனாக இருக்கும். ஸோ நம்ம இதில் பார்ப்போம். அடுத்ததான் வந்து சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணியே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்தமாரி வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணு, அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ ஒரு தடவை பண்ணும்போது இன்னொரு தடவை பொத்தில் போட்டு அதில் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து நிதானமாக பண்ணக்கூடிய ஒர்க் இது, ஓகேவா? நீங்கள் வந்து ஸ்பீடாக பண்ணுறேன்னு அங்கங்கே ஓட்டை போட்டு பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் வர வரைக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து நல்ல ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட இதுக்கு பண்ணிக்கலாம். இனிமேல் பிசிறு ஃபேப்ரிக்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. அது நல்லா ஊதி விடுங்க. ஊதி விட்டிங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம போட்டு அந்த த்ரெட்டுக்கிட்ட மட்டும் கட் ஆகக்கூடாது. ஸோ இந்தமாரி நார்மலாக ஒரு பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ எண்டில் வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜுக்கு ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புங்க, என்னோடய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். கட் ஒர்க்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய விஷயந்தான். ஸோ நல்லா கவனமாக பண்ணுங்கள். நீங்கள் இந்தமாரி ப்ராஜெக்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயின் ஒர்க்கில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
அந்த ஆஷ் இருக்கனால உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து கருப்பாகும். ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக கெரோசின் அந்தமாரி எதாவது வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணிட்டோன்னா அது போயிடும். முக்கியமாக இந்த ஆஷ் இருக்கு இல்லையா, அந்த வருது இல்லையா இந்த சாம்பல், இந்த சாம்பலால் தான் புகையாகிறது கருப்பாகிறது. ஸோ அதை லாஸ்ட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன் கெரோசின் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுற சொன்னால் அது வந்து எவாப்ரேட் ஆகிடும், அதேமாரி அழுக்கியும் எடுத்துரும். ஸோ அது வந்து ஒரு கிளென்சர் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் இந்த ஒர்க்கு இதில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கொடுக்குற இமேஜில் ஒர்க் பண்ணுங்கள். அது வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இருக்கும். அதனால் இது வந்து இதில் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதில் பண்ணும்போது உங்களுக்கு நான் அது நல்லா ஃபினிஷிங்காக வரும், உங்களுக்கு புரிஞ்சிடும், பயப்படாமல் பண்ணுவீங்க. ஓகேவா? இது இந்தமாரி ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு பயம் இருக்காது. ஊதி 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 விட்டு பண்ணுங்கள், இல்லைனா அந்த ஆஷும் வந்து உங்களுக்கு கலெக்ட் ஆகிட்டே இருக்கும், துணியை வந்து நல்லா கருப்பாக்கிடும். இந்தமாதிரி பிசுறுலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து விட்ருங்க. அந்த கார்னரில் இருக்க பிசுறு எல்லாம் எடுக்கிறதுல கீழ் வாட்டமாக எடுத்து விடுங்க, கீழேயே தட்டி விட்டுருங்க. நீங்கள் மேல் வாட்டமாக எடுத்திங்கன்னா நீங்கள் போட்டிருக்க சரி அண்ட் உங்கள் ஃபேப்ரிக்கெல்லாம் வந்து கருப்பாகும். அதனால தான் உங்களுக்கு எடுக்கும் போதே நான் வந்து நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா போக போக பார்த்திங்கன்னா இது கம்மியாகிட்டே இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சால்ட்ரிங் அயன், உங்களுக்கான சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி நான் பண்ணி காட்டிடுறேன். அது அடுத்த கிளாஸில் கட் ஒர்க் இன்னும் 2-3 கிளாஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு அந்த நாலேஜுமே கொடுத்துட்றேன், எப்படி அந்த சால்ட்ரிங் அயன் வாங்கணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் உங்களுக்கு 200 ருபீஸ்க்கே நல்லா அயன் வந்து கிடைக்கிது, சால்ட்ரிங் அயன். இந்த கட் ஒர்க்லாம் நீங்கள் எதுலலாம் பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ கட் ஒர்க்கோட நாலேஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். எந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்துருக்கீங்க, எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே யாராவது இந்த கட் ஒர்க்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது நீங்கள் கொஞ்சம் விட்டாலும் இந்த சரியில் பட்டு கட் ஆகிடறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து அடியில் துணி வச்சுக்கிட்டே வந்து பண்ணுங்கள். ஸோ அதுதான் கட் ஒர்க் முடிஞ்சுட்டு இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட கெரோசின் இருந்துச்சுன்னா அது ஒரு வேஸ்ட் டூத் பேஸ்ட் டூத் ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அதால்
லைட்டாக எடுத்து அப்படியே மேலே தேய்ச்சி விட்டிங்கன்னா அது வந்து போயிடும். ஓகேவா? கெரோசின் யூஸ் பண்ணுறது பயம்லாம் வேணாம். அது வந்து எவாப்ரேட் ஆகிடும். எவாப்ரேட் ஆகிடுச்சுன்னா அதோடய பவர்லாம் போயிடும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக அதை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ முடிச்சுட்டு நமக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபேப்ரிக் வேணும்னா நம்ம வந்து வச்சுக்கலாம். அது எப்படி வைக்கணுன்றதை இப்போ வந்து காட்டுறேன். ஸோ ஃப்ரேம் வந்து உள்டாவாக திருப்பிக்கோங்க. ஃப்ரேமோடைய ராங் சைடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நல்லா மைல்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த எட்ஜெல்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபேப்ரிக் வேணுமோ அதை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அது நல்லா காஞ்சிரும். நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு கூட போட்டுக்கலாம். அவுட்லைனில் ஒரு ஸ்டிச்சு கூட போட்டுக்கலாம். போட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு நகராகுது. அது வந்து அப்படியே உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். இந்த மாதிரியான கட் ஒர்க்குக்கு வந்து நம்ம அடியில் தான் ஃபேப்ரிக் வச்சு இங்கே மேலே வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகேவா? இதோட அவுட்லைன் ஏரியாவில் வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இது நல்லா காயட்டோன்னா ஸோ வந்து நம்ம இப்போ அவுட்டரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கட் ஒர்க் என்ன மாதிரியான ஃபேப்ரிக் வச்சு வேணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ ஃபேப்ரிக் வைக்கணுமா அப்படின்னா அதுவும் ஆப்ஷனல். ஃபேப்ரிக் இல்லாமல் நீங்கள் ட்ரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம வந்து நெக் ஷேப்ஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம். எப்படி நெக்கை வந்து நம்ம பண்ணுறோன்றத வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும். அது வந்து வீடியோட எண்டில் நான் கொடுத்துருக்கேன் அந்த இமேஜ் என்னன்றதை. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். அண்டில் பை திஸ் ஃப்ரம் ராஜாராம். பை பை டேக் கேர். உங்கள் யாருக்காவது ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னாக்கா எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்.